Hello friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது cook with கோமாலில மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணா செஞ்சு காமிச்சிருந்த பழையகோட்டை மிளகு பொடி சாதமும் and மாங்காய் பச்சடி ரெசிபி தான் பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரண்டா சூப்பரா இருந்தது. மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணா செஞ்ச ரெசிபியை தான் நானும் ரெப்ளிகா பண்ணியிருக்கேன். நான் இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி மாங்காயில் பச்சடி செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தா தானங்க தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி அண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மிளகு பொடி சாதமும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாங்காய் பச்சடியும் செஞ்சிடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு சில பொருட்களை வறுத்து அரைச்சிக்கணும். பேன்ல 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா பாதி வெந்தயம், சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இனி அடுத்தடுத்து சேர்க்குற பொருட்களை நம்ம தனித்தனியாக தான் வறுத்துக்கணும். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கணும். இதை இந்த மாதிரி பொன்னிறமாக வாசம் வரும் வரைக்கும் வறுத்துட்டு இப்போ அதே பிளேட்லேயே மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வறுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பொருளையும் வறுத்தெடுக்கிறப்ப அதோட டைம் மாறும். அதனால தான் நம்ம மொத்தமாக சேர்த்து வறுத்துறாமல் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ மிளகு வறுபட்டுருச்சு. இதை அந்த பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். அடுத்து கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முழு தனியா 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். மிளகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தோம்ல, அதனால முழு தனியா 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த அளவு வறுபட்டுருச்சு. பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 12 சிகப்பு மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாயை கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கணும். இப்போ இதை பிளேட்டில் சேர்த்துக்கலாம். மசாலா வறுத்ததுனால நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குது. இப்போ இதை ஆறுனது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இந்த பொடி மீதமாயிடுச்சுன்னு வைங்களேன், இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான்வெஜ் சமைக்கிறப்ப அதில் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த பவுடர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 4 கப்பு தண்ணி சேர்க்குறப்ப தான் அரிசி நல்லா குலைவாக வேகும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கணும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் மாங்காய் பச்சடி ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இதோட தோலெல்லாம் சீவிட்டு மாங்காய் இந்த மாதிரி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணா நெல்லிக்காயில் பச்சடி செஞ்சுருந்தாங்க. எனக்கு சவுதி அரேபியாவில் நெல்லிக்காய் கிடைக்காததுனால நான் மாங்காயை வச்சு பச்சடி செஞ்சுருக்கேன். சேம் மெத்தட் தான். நெல்லிக்காய் கிடைச்சா நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். மாங்காய் பீசஸை ஸ்டீமரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பச்சடி செய்கிறதுக்காக மிக்சி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதை இந்த மாதிரி தேங்காய் துருவலை அரைச்சிக்கணும். இப்போ இதில் 1/2 இன்ச்சு இஞ்சி, 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். இது கூடவே 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் முழு தனியா சேர்த்துக்கணும். இப்போ வேக வச்சுருந்த மாங்காய் பீசஸை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பவுலில் 2.5 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச மாங்காய் பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண மாங்காய் பீசஸும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா நம்மளோட மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தை 4 விசில் வச்சு தம்க்கு விட்டு எடுத்துக்கிட்டேன். இதை கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இப்போ இந்த சாதத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நெய் சேர்க்குறப்ப தான் மிளகு பொடி சாதம் காரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். அதே மாதிரி காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் பால் ஏடு 1 டேபிள் ஸ்பூன் விதம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பால் ஏடு உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மிளகு பொடியை 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல சாதத்தை கூட குறைய சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மிளகு பொடி சாதத்தோட மாங்காய் பச்சடியோட கருமுருன்னு கொஞ்சம் சிப்ஸ் இல்லைன்னா வத்தலோட சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு அடடா அட்டகாசமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான பழையக்கோட்டை மிளகு பொடி சாதம் அண்டு மாங்காய் பச்சடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.